முந்திரி பருப்புக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கண்ணீருடன் மரங்களை வெட்டி அகற்றி வருவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எங்காச்சும் முந்திரி விலை ரொம்ப குறைஞ்சு போச்சுப்பா, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ முந்திரி ரூ. 10க்கு குடுக்குறாங்களா என்ன? எப்பவுமே அந்த 4 முந்திரி ரூ. 10 வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்ல வித்துட்டு இருக்கிறாங்க. எங்க விலை குறைஞ்சதுன்னு எனக்கும் தெரியல. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கச்சிதமான பிளான். இது எங்கேன்னா கடலூர் மாவட்டத்தில தான் அதிகப்படியான ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல வந்து முந்திரி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்களாமா. இப்போ 15 வருஷம் ஆகுமாமா அந்த முந்திரி மரம் வளர்ந்து வர்றதுக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேற மகசூலுக்கு போறாங்க. எனக்கு ஒரு டவுட். இப்போ சப்போஸ் அடுத்த வருஷமே வந்து முந்திரி நல்ல விலைக்கு வந்துருச்சுன்னு வைங்க. திரும்ப 15 வருஷம் மரத்த ஒரே நாள்ல வளர்த்துற முடியுமா என்ன? ஆக மொத்தத்தில இது ஒரு மிகப்பெரிய பிளானுங்க. இப்போ வந்து நான் ரூ. 12,000 போயிட்டு இருந்த மூட்டை வெறும் ரூ. 4,000 தான் போகுதாமா. இப்போ ஒரு நெறைய பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த ரூ. 4,000 குடோன் நெறைய வாங்கி வச்சுருவாங்க. இது ஃபுல்லா ஸ்டாக் வச்சுட்டு நெக்ஸ்ட் விலை ஏறுறப்ப குடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ லாபமாகும்னு நெனச்சு